விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக பெரும் எழுச்சிகரமான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கான காலம் ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த வல்லரசுகளோ அல்லது இந்த பெரும் பெரும் நாடுகளோ எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நாங்கள் தான் நகர்த்த வேண்டும். அவர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்த்து அங்கு வந்தவர்களுடைய நேர்காணல்களை அவர்களுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்திருந்தேன். அங்கு பல்வேறுபட்ட அமைப்புகள் சார்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தேன். நாங்கள் அடித்து செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது. ஸ்ரீலங்காவுக்கும் சொல்ல வேண்டி இருக்கிறது, பிரித்தானியாவுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, உலகுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது. இது எங்களுடைய முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இன அழிப்பை பிடித்த இன்னும் படுமோசமாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சிங்கள தேசத்துடன் இணைத்து கரைத்து தமிழர் என்ற அடையாளமே இல்லாமல் செய்வதற்கான நிச்சயமாக அவர்களுடைய அந்த தியாகத்தை சுமந்து கொண்டு இந்த களத்திலே நாங்கள் இன்று வீதிகளிலே அணிதிரள வேண்டும். இந்த தந்திரத்தையும் நாங்கள் தகர்த்தெறிய வேண்டும். அது இந்த பிரித்தானிய மண்ணிலே நிகழ்ந்தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் ஒரு திட்டத்தோடு தான் அனுர அரசாங்கம் அந்த இடத்தில் நிறைய விடயங்களை சொல்ல வேண்டும். ஒரு ஊடக பரப்பில் பயணிப்பனாக, ஒரு தேசத்தின் விடுதலைக்காக ஊடக பரப்பில் பயணிப்பனாக அங்கு ஆகையினால் நாங்கள் இந்த இடத்திலே தான் எங்களுடைய புத்திஜீவிகளும் அறிஞர்களும் சிந்தனைவாதிகளும் ஆனால் அந்த மாவீரர் நாள் நாங்கள் என்பதற்கு ஒரு அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஊடகங்களிலும் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களிலும் மட்டும் தேசியத்தை கதைத்து விட்டு போய் பிரயோசனம் இல்லை. காத்திரமான பங்களிப்பை மைந்த அரசுக்கு செய்தார்கள் என்றது கடந்த கால வரலாறு. அதை தேடி பாருங்கள். இப்போது சில செம்பு அடிக்கின்ற சில அனைத்து வழிகளிலும் தமிழ் தேசியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய செயற்பாட்டாளர்கள் எங்களுடைய மக்களை அணிவகுத்து ஒரு இடத்தில் கொண்டு வந்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஸ்ரீலங்கன் அல்ல, நாங்கள் ஈழத்தமிழர்கள் இருக்க சொல்ல வேண்டும். அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பயந்து அவர்களுடைய விரும்பும் வழிகளிலே சென்ற விடுதலை போராட்டத்தை நீத்து நீங்கள் உங்களுடைய சுயநலங்களுக்காக எங்களுடைய இனத்தை வழிகடா ஆக்காதீர்கள் என்ற முள்ளிவாய்க்காலிலே எப்படி எங்களுடைய தேசிய தலைவர் உறுதியாக நின்றாரோ நல்லாட்சி காலத்தில் ஒரு அமைப்புகள் அவர்களோடு தடம் புரண்டார்கள். அதே போல் இப்பொழுது தோழர் அலையில் ஒரு சிலர் தடம் புரள்கிறார்கள். இவர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் ஒரு நீண்ட கால செயற்பாட்டாளர் என்று அதாவது கட்டமைப்புகள் ஒரு சடங்குக்காக சில நிகழ்வுகளை மட்டும் செய்து போட்டு நாங்கள் ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றோம் என்று காட்டுவதில் அர்த்தமில்லை. விழி வலையொலி உறவினர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சுட்டியுற நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைய சுட்டியுற நிகழ்ச்சியும் சமகால அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியாக வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து தாயக செயற்பாட்டாளர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். இந்த வரப்போகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி பிரித்தானியாவில் ஒரு பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த போராட்டம் தொடர்பான விடயங்களை தான் பேச போகின்றோம். அந்த போராட்டம் ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய சுதந்திர தினம், தமிழர்களுடைய கரிநாள், தமிழர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்ட நாள் என்ற முழக்கத்தோடு தொடர்ச்சியாக தமிழினம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கடந்த வருடம் பிரித்தானியா தேசத்தில் பிரித்தானியா மன்னரை நோக்கி பிரித்தானியா அரசை நோக்கியும் ஒரு பாரிய போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் 2வது வருடமாக பாரிய அளவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு இந்த போராட்டம் இடம்பெற இருக்கின்றது. இந்த போராட்டத்தை பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்புழு அதன் உப கட்டமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றார்கள். அந்த வகையில் பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்புழுவில் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் நியூட்டன் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் நியூட்டன். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் நியூட்டன், இந்த போராட்டம் எவ்வாறு ஆரம்பிக்க போகின்றீர்கள்? இந்த காலம் மிகவும் ஒரு முக்கியமான காலமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அந்த ஒரு அலை என்று சொல்லி எங்களுடைய மக்களையும் மடைமாற்றுவதற்கு ஒரு சில தரப்புகள் முனைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த போராட்டம் தொடர்பான விடயங்களை சொல்லுங்கள். உலகத்தை சேர்ந்தும் வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் விடுதலை போராட்டத்தை எங்கள் தோள் மீது சுமந்து உலகெங்கும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பணியாளர்கள் அதே நேரம் இந்த விடுதலை போராட்டத்தை நெஞ்சிலே சுமந்து கொண்டு எங்களுடைய தேசிய தலைவரையும் எங்களுடைய மாவீரர்களுடையும் அந்த தியாகங்களை நெஞ்சிலே சுமந்து தனியார் தியாகத்துடன் தமிழ் தேச விடுதலை போராட்டத்தை இன்று வரை முன்னோக்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை பிரித்தானியா மண்ணிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மிக பெரும் எழுச்சிகரமான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கான காலம் ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினம் தொடர்ச்சியாக தமிழ் மக்களால் உலகளாவிய ரீதியிலே அது ஒரு கரி நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது.
பிரித்தானியாவிலும் இன்று பல ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடைபெற்றாலும் கூட இது அனைத்துலக ரீதியிலே இந்த போராட்டத்தை நாங்கள் நகர்த்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நம்முடைய அனைத்துலக தொடர்பகம் இதற்கான திட்டமிடலை மேற்கொண்டு கடந்த ஆண்டு முதல் இந்த போராட்டத்தை ஒரு அனைத்துலக ரீதியாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு தாக்கமான சிந்தனையின் அடிப்படையிலே தான் இந்த போராட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்று தமிழர் விடுதலை போராட்டம் புலம்பெயர்ந்த தேசங்களிலே 3 இடங்களிலே தான் வெகுஜன போராட்டங்களாக ஒரு மக்கள் போராட்டங்களாக அனைத்து நாடுகளையும் இணைத்துதான் ஒரு போராட்டங்களாக நடைபெறும் போராட்டமாக பார்க்கின்ற பொழுது அது நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக ஜெனிவா போராட்டம் தமிழ் மக்களுக்கான நீதிக்கான ஜெனிவா போராட்டமாக இருக்கலாம். அதனைத் தொடர்ந்து பெல்ஜியத்திலே ஐரோப்பிய பாராளுமன்றத்தை ஐரோப்பிய நாடுகளை மையப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் பெல்ஜியத்திலே நடக்கின்ற தன்னாட்சி உரிமைக்காக எழுகமலா போராட்டமாக இருக்கலாம். அந்த வகையிலே தான் பிரித்தானியா என்ற நாடு எங்களுடைய இலங்கை தேசத்தை அல்லது தமிழ தேசத்துக்கான ஒரு தார்மீக பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இந்த பிரித்தானியாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக வரலாற்று ரீதியாக பிரித்தானியாவிலே மிக பெரும் போராட்டங்களை நாங்கள் நடத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் இந்த போராட்டத்தை இந்த சுதந்திர நாளை கரி நாளாக பிரித்தானியாவிலே நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அந்த நோக்கோடு அனைத்து ரீதியாக இந்த போராட்டத்தை வடிவமைத்திருக்கின்றோம். ஆகையினால் இந்த போராட்டம் இந்த ஆண்டு இன்னும் ஒரு வகையிலே முக்கியப்படுகின்றது. என்னுடைய மக்கள் எண்ணி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஸ்ரீலங்காவிலே ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. வளமை போல் வருகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அதிலிருந்து பிரிந்த கட்சிகளாக இருக்கலாம், முட்டு கட்சியாக இருக்கலாம். இப்பொழுது ஒரு புதிய அதாவது ஒரு இடதுசாரி கொள்கை என்று சொல்லப்படுகின்ற அது இடதுசாரி கொள்கை இல்லை என்றதை முற்றுமுழுதாக தெரிந்தபடியும் அவ்வாறு வடிவம் கொண்ட ஒரு கட்சி புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்றது. அவர்களுடைய கோஷமாக இன்று இருப்பது இன்னும் ஒரு இனப்படுகொலைக்கு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு தமிழர்களை இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு விடயமாக அல்லது சிங்களத்தோடு தமிழ் மக்களை கரைத்து தமிழ் தேசமே தமிழ் மக்களே தமிழ் மொழியை இல்லாமல் செய்கின்ற ஒரு தந்திரமாகத்தான் இன்று அவர்கள் வைக்கின்ற கோஷமாக இருக்கின்றது. அதாவது நாம் அனைவரும் இலங்கையர் என்ற அந்த கோஷத்தை இன்று முன்வைத்துத்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுடைய முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இன அழிப்பை விட இன்னும் படுமோசமாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சிங்கள தேசத்துடன் இணைத்து அது கரைத்து தமிழர் என்ற அடையாளமே இல்லாமல் செய்வதற்கான ஒரு திட்டத்தோடு தான் அனுர அரசாங்கம் மக்கள் சக்தி என்ற அந்த வடிவத்திற்குள்ளே என்று அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் இந்த சுதந்திர நாளை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்பது போல நாம் மீண்டும் இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த இன அழிப்புக்கான இந்த தந்திரத்தையும் நாங்கள் தகர்த்தெறிய வேண்டும். அது இந்த பிரித்தானியா மண்ணிலே நிகழ்ந்தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். இன்னொரு விடயம், இந்த வரலாற்று ரீதியாக சொல்லுகின்ற பொழுது பிரித்தானியாவுக்கு நாங்கள் கடந்த ஆண்டுகளிலே குறிப்பிட்டது போல் பிரித்தானியாவுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. இந்த அரச ஆட்சி நடக்கின்ற பொழுதுதான் பிரித்தானியா இலங்கை காலனித்துவத்துக்குள் வந்த பொழுதுதான் இரண்டாக இருந்த நம்முடைய தேசிய இனங்களை தமிழ் சிங்கள தேசம் என்ற அந்த தேசிய இனங்களை ஒரு கட்டமைப்புக்குள் நிர்வாகத்துக்குள் கொண்டு வந்ததன் விளைவுதான் அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்துட்டு சிங்களர்களிடம் கொடுத்துட்டு போன போது அதை இரண்டாக பிரித்து எவ்வாறு அது அமைக்கப்பட்டதோ அதே போல் அதை கொடுத்து செல்லாமல் விட்டதன் காரணத்தினால் தான் இந்த இனப்படுகொலை நடைபெற்று வருகின்றது. ஆகையினால் இதுக்கு தார்மீக பொறுப்படுத்த வேண்டியவர்கள் பிரித்தானிய அரசாங்கமும் இதற்கு முன்பு நடைபெற்ற அரசாட்சியும் தான் என்ற அந்த அடிப்படையிலே தான் மன்னரை நோக்கி என்ற அந்த கோஷத்தோடு அந்த துணி பொருளோடு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுது மன்னராட்சி என்பது ஒரு மரபாக இருந்தாலும் கூட இந்த மன்னராட்சிக்கு பின்பாக ஜனநாயக வழியிலே பாராளுமன்ற அரசாட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது மன்னரை நோக்கிய அந்த வேண்டுகோளை வைத்துக் கொண்டு நாங்கள் பிரித்தானிய அரசை நோக்கித்தான் இந்த போராட்டத்தை நகர்த்துகின்றோம். பிரித்தானிய அரசிடம் தான் எங்களுடைய அரசியல் கோரிக்கைகளையும் அபிலாசைகளையும் நாங்கள் கொண்டு செல்கின்றோம். ஆகையினால் வருகின்ற 4ஆம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று கடமையை எங்களுடைய பிரித்தானியாவில் உள்ள மக்கள் ஆற்ற வேண்டும் என்ற அந்த அறைகூவலை நாங்கள் விடுத்திருக்கின்றோம். இப்பொழுது இதற்கான பிரச்சாரங்கள் உலகளாவிய ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதிலே எங்களுடைய மிக முக்கியமான 3 கட்டமைப்புகள் இதில் இணைந்திருக்கின்றன. அதாவது மக்களவை இணைந்திருக்கின்றது, இளையோர் அமைப்பு சீவையோ அனைத்துலக ரீதியாக இணைந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து முழுக்க இளையவர்களை கொண்ட ராசதந்திர கட்டமைப்பு அரசியல் சந்திப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ராசதந்திர கட்டமைப்பு இதில் இணைந்திருக்கின்றது. இதை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைத்தாலும் கூட அனைத்து ஏற்கனவே நீங்கள் கூறியது போல் அனைத்து வழிகளிலும் தமிழ் தேசியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய செயற்பாட்டாளர்கள் எங்களுடைய மக்களை அணிவகுத்து ஒரு இடத்தில் கொண்டு வந்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த அறைகூவலை நாங்கள் விடுக்கின்றோம். கடந்த வருடம் இந்த பாரிய போராட்டத்தை ஆரம்பித்திருந்தீர்கள். அந்த போராட்ட காலத்தில் நானும் ஐரோப்பிய தேசத்திலிருந்து பிரான்ஸ் தேசத்திலிருந்து அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தேன்.
உண்மையிலேயே பல ஆயிரக்கணக்கான மக்கள், குறைந்தது 5000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அதற்குரிய காணொளி ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றது. அதை நானே நேரடியாக ஒளிப்பதிவுகள் செய்திருந்தேன். அதில் அதில் சில ஒளிப்பதிவுகளில் எங்களுடைய அங்கிருந்து வரும்பொழுது ஒரு சிறிய ஒரு விபத்தின் காரணமாக அங்கு வந்தவர்களுடைய நேர்காணல்களை, அவர்களுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்திருந்தேன். அங்கு பல்வேறுபட்ட அமைப்புகள் சார்ந்தவர்கள் வந்திருந்தார்கள், அவர்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தேன். ஆனால் ஒரு சில பதிவு செய்த அந்த ஆவணங்கள் ஒரு விபத்தில் சிக்கியதால் அதை எடுக்க முடியாமல் போனதால் முழுமையாக அந்த நேர்காணல்கள் அல்லது மக்களுடைய அல்லது அமைப்புகள் சார்ந்தவர்களுடைய கருத்துக்களை நான் கொண்டு வர முடியாமல் போனதற்கு இதில் வருத்தம் தெரிவித்துக் கொண்டு, அந்த இடத்தில் நிறைய விடயங்களை சொல்ல வேண்டும். ஒரு ஊடக பரப்பில் பயணிப்பனாக, ஒரு தேசத்தின் விடுதலைக்காக ஊடக பரப்பில் பயணிப்பனாக, அங்கு பல தரப்பட்ட அமைப்புகளை சார்ந்தவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். குடும்பமாக வந்திருந்தார்கள். ஆக ஒரே ஒரு அமைப்பு, என்னுடைய கண்ணுக்கு தெரியவரை ஒரே ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு தமிழர்களுடைய தேசிய கொடியின் கீழ் அணிவகுக்காத அமைப்பை தவிர மற்ற அத்தனை அமைப்புகளும் பிரித்தானியாவில் பங்கு பெற்றிருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. அதற்குரிய ஆதாரங்களும் என்னிடம் இருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு பொது எதிரியை, எங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்ட நாள், எங்களுடைய சுதந்திரம் யாரால் பறித்து யாரிடம் கொடுக்கப்பட்டதோ அவர்களோட இடம் இந்த நீதியை கேட்க வேண்டும் என்ற பேணவாவில் அனைத்து தரப்பு சார்ந்தவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்ததை நான் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக ஊடக பரப்பில் சொல்லி வருகின்றோம், நாங்கள் பொது எதிரியை, பொது இனத்தினுடைய விடுதலை சார்ந்த விடயத்தை, அது எந்த போராட்ட களமாக இருந்தாலும் அந்த களத்தில் நாங்கள் தமிழனாக நிற்க வேண்டும். ஏனென்றால் காரணம், சிங்களம் அது பல தரப்பில் பிரிந்திருந்தால் கூட தமிழனை அடக்குவதில் எல்லா தரப்பும் உண்டாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்த இந்த அனுரா தரப்பு கூட எங்களுடைய இன அழிப்பில் எவ்வளவு காத்திரமான பங்களிப்பை மைந்த அரசுக்கு செய்தார்கள் என்றது கடந்த கால வரலாறு. அதை தேடி பாருங்கள். இப்போது சில செம்படிக்கின்றவர்கள் நீங்கள் கட்டாயம் தேடி பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த போராட்டத்தில் மற்ற அமைப்புகளுடைய அந்த கடந்த வருட அதே உத்வேகம், அதே வேணவாவோடு பங்கு பெற்றவர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நியூட்டன், நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இந்த இடத்திலே இந்த அமைப்புகள் சம்பந்தமாக நாங்கள் கலைக்கின்ற பொழுது உண்மையில் தனித்துவமாக பார்க்கின்ற பொழுது இந்த புலம்பெயர்ந்த தேசங்களிலே எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலே மிகவும் உச்சமான ஒரு வல்லமை இருக்கின்றது. தனித்துவமாக பார்க்கின்ற பொழுது அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மற்ற புலம்பெயர்ந்த தேசத்து மக்களை விட அரசியல் ரீதியாக நாங்கள் பலவீனமாக இருந்தால் கூட, உதாரணத்துக்கு நான் குறிப்பிட போகின்றேன் என்றால், கனடாவை பொறுத்தளவிலே சீக்கிய இனத்தவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக இருக்கின்றார்கள் அரசியல் ரீதியாக. அதே போல் இன்று அங்கு தமிழ் மக்களும் வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள். அப்ப பிரித்தானியா பொறுத்தவரையிலே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மிக பெரும் தாக்கத்தை செலுத்தக்கூடிய நிலைமைக்கு இன்னும் நம்முடைய தமிழ் மக்கள் வரவில்லை. ஆனாலும் தனித்துவமாக பார்க்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியிலும் பிரித்தானியாவிலும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு மிக பெரும் ஆற்றல் இருக்கின்றது. அது சட்டவாளர்களாக இருக்கின்றார்கள், வைத்தியர்களாக இருக்கின்றார்கள், ஊடகங்களாக இருக்கின்றார்கள், ஒரு வர்த்தகர்களாக இருக்கின்றார்கள், மற்றது கல்வித்துறை சார்ந்து பல்வேறுபட்ட துறைகளிலே எங்களுடைய புலமைகளை ஆளுமைகளையும் எங்களுடைய இளையவர்கள் கூட செலுத்திக் கொண்டு வருகின்றார்கள். ஆகையினால் நாங்கள் இந்த அனைத்தையும் எங்களுடைய தேசியத்திற்காக ஒருநிலைப்படுத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. இந்த பொறுப்பு யாருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய தேசிய கட்டமைப்புகளுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அதாவது கட்டமைப்புகள் ஒரு சடங்குக்காக சில நிகழ்வுகளை மட்டும் செய்து போட்டு நாங்கள் ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றோம் என்று காட்டுவதில் அர்த்தமில்லை. இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த துறைசார் வல்லுநர்கள், ஊடகவியலாளர்கள், இந்த பேர் அறிஞர்கள் எல்லோரும் எங்களுடைய பொதுமக்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்க வேண்டும், ஒரு உந்து சக்தியை கொடுக்க வேண்டும். இந்த களத்திலே நடக்கின்ற வெகுஜன போராட்டங்களிலே இவர்களும் தங்கள் முகங்களை காட்ட வேண்டும். இந்த களத்திலே நிற்கின்ற பொழுதுதான் எங்களுடைய மக்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். நாங்கள் இன்னும் தோற்றுவிடவில்லை, நாங்கள் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும், எங்களுக்கு பின்னால் இவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை எங்களுடைய மக்களுக்கு காட்ட முடியும். எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே இந்த வெகுஜன போராட்டங்களிலே தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் அந்தந்த காலங்களிலே வழங்கி கொண்டுதான் வருகின்றார்கள். ஆக இந்த கட்டமைப்பு சார்ந்திருப்பவர்கள் ஊடகங்களிலும் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களிலும் மட்டும் தேசியத்தை கதைத்து விட்டு போய் பிரயோசனம் இல்லை. நான் இப்பொழுது இந்த களத்திலே நின்று உங்களோட கைத்துக் கொண்டு, இந்த ஊடகத்திலே கைத்துக் கொண்டு நின்று விட்டு பிப்ரவரி 4ஆம் தேதி நான் வீட்டுக்கு படுத்து கிடந்தோ வேற வேலைகளுக்கு போய்விட்டால் என்னுடைய பேச்சு சுத்த ஒரு பொய்யான ஒரு ஆளாகத்தான் அடையாளப்படுத்தப்படுவேன். ஆகையினால் பேச்சும் செல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆகையினால் அன்பான வேண்டுகோளை நாங்கள் இந்த
எங்களை தேசியம் என்று சொல்லி செயல்படுகின்றவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் காத்திரமான பங்களிப்பை நாங்கள் எல்லோரும் இணைந்து வழங்க வேண்டும். இன்று இதற்கான நிலைமை மிகவும் மிகவும் நெருங்கி வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தாயகத்திலே நடைபெற்ற அரசியல் மாற்றங்களை பாருங்கள், அங்கு அரசியல் கட்சிகள் சந்தித்த பின்னடைவுகளை பாருங்கள். அதே போல் புலத்தில் கூட நாங்கள் எல்லோருக்கும் தேசிய உணர்வு இருக்கின்றது. ஆனால் ஒரு குழு மையத்தில் வருவதற்கான சந்தர்ப்பம் இன்னும் சரியாக வாய்க்கவில்லை. ஆகையினால் நாங்கள் செயல்பாட்டு தளத்திலே அனைவரும் ஒன்றாக நின்றோமாக இருந்தால்தான் எதிர்காலத்திலே தமிழ் மக்கள் ஒருமித்த குரலாக என்னுடைய தேசிய அபிலாசைகளை வெளிப்படுத்த முடியும். ஆகையினால் தான் இந்த வெகுஜன போராட்டம் என்பது மிக மிக முக்கியமாயிருக்கிறது. உலகளாவிய ரீதியில எத்தனையோ நாடுகளிலே கடந்த பல ஆண்டுகளாக புரட்சிகளும் போராட்டங்களும் நடைபெற்ற ஆண்டுகளிலே அல்லது விடுதலை பெற்ற நாடுகள் இனங்கள் இந்த வெகுஜன போராட்டங்களால் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலகம் சுயநலத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்களுடைய இந்த வீதிகளிலே இறங்கி வெகுஜன போராட்டங்களாக அடிக்கு மேல் அடி வைத்து தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய விடுதலை குரலை எழுப்பிக் கொண்டு வருகின்ற பொழுதுதான் இந்த வல்லரசுகளோ அல்லது இந்த பெரும் பெரும் நாடுகளோ எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நாங்கள் தான் நகர்த்த வேண்டும். அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. எங்களுடைய அரசியல் கொள்கைகளை தெளிவாக முன்வைக்க வேண்டும். எந்த தளத்தில் என்றாலும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை நாங்கள் உரிமையோடு இருக்க சொல்ல வேண்டும். அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பயந்து அவர்களுடைய விரும்பும் வழிகளிலே சென்ற விடுதலை போராட்டத்தை நீத்து போக செய்யாமல், அது இன்று கிடைக்கலாம், எங்களுடைய தலைமுறையில் கிடைக்கலாம், அடுத்த தலைமுறையில் கிடைக்கலாம், அதுவல்ல இங்கு பிரச்சனை. நாங்கள் வரித்துக் கொண்ட அந்த கொள்கை இலட்சியத்திலே மொழிபாய்க்காலே எப்படி எங்களுடைய தேசிய தலைவர் உறுதியாக நின்றாரோ அதே போல் அந்த தலைவரின் சிந்தனையிலே செல்கின்ற நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய காலங்கள் போனாலும் அடுத்த தலைமுறைக்கு இந்த விடுதலை போராட்டத்தை கடத்தி செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மிக மிக காத்திரமான செய்தியை நாங்கள் ஒன்றுபட்ட சக்தியாக என்று சொல்ல வேண்டிய மிக 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 பெரும் பொறுப்பு இருக்கின்றது. இது ஸ்ரீலங்காவிற்கும் எங்களை மீண்டும் தங்களுடைய தந்திர வலையிலே விழுத்தி எங்களை இணை அழைப்பு செய்ய முற்படுகின்ற அனுர அரசாங்கத்துக்கு முக்கியத்துவமாக நாங்கள் மிகவும் காத்திரமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நாங்கள் இலங்கையர்கள் அல்ல, நாங்கள் ஸ்ரீலங்கன் அல்ல, நாங்கள் ஈழத்தமிழர்கள். எங்களுக்கு இந்த சுய நிர்ணய உரிமை இருக்கின்றது. நாங்கள் தனித்துவமான தேசிய இனம் என்பதை நாங்கள் அடித்து சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. ஸ்ரீலங்காவுக்கும் சொல்ல வேண்டி இருக்கிறது, பிரித்தானியாவுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, உலகுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஆகையினால் தான் இந்த அறைகூவலை நாங்கள் உரிமையோடு அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று பிரித்தானியா தேசம் என்பது தொடர்ச்சியாக தமிழர்களுடைய போராட்டத்துக்கு, அதாவது பிரித்தானியாவில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் ஒரு காத்திரமான போராட்டங்களை காத்திரமாக அது முக்கியமான காலப்பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கில் கூடி ஒரு வரலாற்று பதிவுகளை பதிவார்கள். அது கடந்த வருடம் இருந்தார்கள். அதே போன்று இம்முறையும் அந்த வரலாற்று கடமையை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். அதே போன்று இந்த 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 முக்கியமான இந்த காலப்பகுதியில் இந்த அனுரா அரசாங்கம் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இதில் அனுரா அரசாங்கத்துக்கு வாழ்பிடிப்பதற்கு எங்களுடைய ஒரு சில தரப்புகள் அல்ல ஒரு சிலர் ஆங்காங்கே வழிகிட்டு இருக்கின்றார்கள். அந்த அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை தாண்டி அல்லது அவர்களுக்கு இந்த சுதந்திர தினம், ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினம் தமிழர்களுடைய சுதந்திர தினம் அல்ல என்ற விடயத்தை எவ்வாறு நீங்கள் அவர்களுக்கு இதை புரிய வைக்க போகிறீங்க? ஏனென்றால் சிங்கள சமூகத்துக்கு புரிய வைப்பதற்கு அப்பால் நம்மவர்களே காலத்துக்கு காலம் நல்லாட்சி காலத்தில் ஒரு அமைப்புகள் அவர்களோடு தடம் புரண்டார்கள். அதே போன்று இப்பொழுது தோழர் அலையில் ஒரு சிலர் தடம் புரள்கிறார்கள். இவர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்கள் ஒரு நீண்ட கால செயல்பாட்டாளர் என்ற ரீதியில்? நிச்சயமாக கடந்த 75 ஆண்டுகளாக எத்தனையோ வரலாற்று படிப்பினைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த புதிய அரசாங்கம், அதாவது மக்கள் சக்தி ஜேவிபி தான் அதனுடைய முகம், மக்கள் சக்தி என்ற இன்னொரு முகமூடியை போட்டு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் வந்தவுடன் எத்தனையோ ஒரு சில தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் அவசரப்பட வேண்டாம், அவர்கள் ஏதோ செய்ய சந்தர்ப்பங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நப்பாசையிலே நான் இருந்த ஒரு சிலர் கூட ஒரு சலனத்திலே சஞ்சலத்திலே இருந்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட இப்ப 2 மாதம் 3 மாதங்கள் சென்று விட்டது. இந்த அனுரா அரசாங்கம் எவ்விதமான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களையும் இதுவரைக்கும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் கடந்த ஆட்சிக்கும் இப்போதைய ஆட்சிக்கும் உள்ள எந்த விதமான வித்தியாசங்களும் இருப்பதாக உண்மையில் எனக்கு தெரியவில்லை. ஆகையினால்தான் நாங்கள் படிவாக இனங்கண்டு கொண்டோம். இந்த அரசாங்கம் ஏதாவது பொய் வாக்குறுதிகளை உண்மை உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் காலத்திலே பலாலியிலே, குறிப்பாக பலாலியிலே ஒரு வீதியை விட்டிருந்தார்கள் உடனடியாக. ஆனால்
அங்க அந்த வீதியை மட்டும் திறந்து காணிக்குள் செல்ல முடியாது என்ற கண்டிஷனை அவர்கள் வைத்திருந்தார்கள் ராணுவம். ஆனால் அங்கு ஸ்ரீலங்காவை பொறுத்தளவிலே பலம் பொருந்திய ஒரு முற்றுமுழுதான இனவாதத்திலே கட்டமைக்கப்பட்ட ஒரு ராணுவம் இருக்கின்றது. அதே நேரம் பௌத்த வேதவாத சிந்தனை கொண்ட பௌத்த பிக்குகளுடைய தலைமைத்துவத்தின் கீழ்தான் ஆசி பெற்றுத்தான் அனுர அரசாங்கமும் என்று அந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி ராணுவமும் சரி, காவல்துறையோ சரி, நீதித்துறையோ சரி, அத்தனையும் கடந்த 75 ஆண்டுகளாக பௌத்த பேரினவாத சிந்தனைக்குள் தான் அவர்கள் உழந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிந்தனவாதத்துக்குள் இருந்து அனுர அரசாங்கம் எந்த விதத்திலும் வித்தியாசமாக எங்களுக்கு மேற்படவில்லை. ஏனென்றால் ஆக்கப்பூர்வமான எந்த வேலைத்திட்டங்களையும் அவர்கள் செய்யவில்லை. இதுக்கு உச்சபட்சமாக நீதித்துறை அமைச்சர் கடந்த கிழமை சென்றிருந்தார். அரசியல் கைதிகள் என்ற எவருமே அங்கு இல்லை என்று இதிலிருந்து வெட்டத்தெளிவாக தெரிகின்றது. அவருடைய நோக்கங்கள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பது வெட்ட வெளிச்சமாக என்று தெரிகின்றது. ஆகையினால் தான் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எங்களுடைய தமிழ் மக்கள் மேல் சலனம் கொள்ள தேவையில்லை. எத்தனையோ படிப்பினைகளை கண்டு வந்த நாங்கள் எத்தனையோ இனஅழிப்புகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் இவரோடு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேசித்தான் ஒரு தீர்வு பெற வேண்டும். அனைத்துலக ரீதியான ஒரு உறவோடு, அனைத்துலக ரீதியான ஒரு மேற்பார்வையோடு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு பெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டிலே தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் மயங்கி போய் அவர்கள் ஏதோ வெட்டிப்படுத்துவார்கள், ஒரு இடதுசாரி சிந்தனையோடு வந்திருக்கின்றார்கள் என்ற அந்த வேதாந்தங்களையும் சித்தாந்தங்களையும் நாங்கள் விதைத்துக் கொண்டு எங்களுடைய போராட்டத்தை திசை திருப்புவது மிக மிக ஆபத்தான விடயம். ஆகையினால் மிகவும் தெளிவாக இருங்கள். எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய தாயகத்திலே ஒரு சில மக்கள் ஏம்பலிப்பிலே அல்லது எதிர்பார்ப்பிலே சில தேர்தலிலே சில வாக்குகளை ஜேவிபிக்கு போட்டிருந்தாலும் கூட இன்று அவர்கள் படித்து விட்டார்கள். என்ன நடைபெறுகின்றது என்பதை திட்ட தெளிவாக தெரிந்திருக்கின்றார்கள். ஆகையினால் நாங்கள் இந்த இடத்திலே தான் எங்களுடைய புத்திஜீவிகளும் அறிஞர்களும் சிந்தனைவாதிகளும் மிக தெளிவான சிந்தனையோடு இந்த சமூக தளங்களையோ அல்லது மக்களை நேரடியாக சந்தித்து உங்களுடைய அரசியல் செயற்பாட்டையும் சிந்தனையையும் தெளிவாக எங்களுடைய மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் எங்களுடைய அந்த அறிவுகளை பயன்படுத்த வேண்டும். அறிவில்லாமல் நாங்கள் மதிமயங்கி தயவு செய்து எங்களுடைய போராட்டத்தை திசை திருப்பக்கூடாது. நான் மீண்டும் சொல்லுகின்றேன், நாங்கள் நீண்ட காலம் நடந்து வந்திருக்கின்றோம், இந்த போராட்டத்தில் ஓடி வந்திருக்கின்றோம். ஒருவேளை எங்களுடைய காலத்தில் இந்த போராட்டம் நடைபெற வெற்றியடையாக போனால் கூட அடுத்த தலைமுறை நிச்சயமாக இந்த போராட்டத்தை கொண்டு செல்லத்தான் போகின்றது. நாங்கள் விடுதலை அடையத்தான் போகின்றோம். அந்த நம்பிக்கையைத்தான் நாங்கள் கட்டி வளர்க்க வேண்டும் என்றதைத்தான் நான் இந்த இடத்திலே காணித்திரமாக திடகாத்திரமாக சொல்லுகின்றோம். ஆகையினால் ஒவ்வொரு போராட்டங்களும் மீண்டும் பெறுகின்றேன், ஜெனிவா போராட்டமாக இருந்தால் என்ன, அல்லது பெல்ஜியத்திலே நடக்கின்ற போராட்டமாக இருந்தால் என்ன, பிரித்தானியாவிலே நடக்கின்ற இந்த அனைத்துலக நடக்கிற போராட்டங்கள் தவிர்ந்த ஏனைய ஒவ்வொரு நாடுகளிலும் நடக்கின்ற அனைத்து தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்திற்கான அந்த போராட்டங்களிலே எங்களுடைய மக்கள் பெரும் திரளாக நின்று நீங்கள் அணிவகுத்து எங்களுடைய போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற அந்த அறைகூவலை நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் விடுக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று தமிழர் தாயகத்தில் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுரா தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தார், அரசியல் கைதிகளை தான் ஆட்சி வந்தவுடன், அதாவது தங்களுடைய அரசாங்கம் பாராளுமன்றம் தாங்கள் கைப்பற்றியவுடன் அவர்களை வெளியிடுவேன் அல்லது அவர்களுடைய வழக்குகள் சார்ந்த முழு விடயத்திலிருந்தும் வெளியிடுவேன் என்றும். ஆனால் இப்பொழுது அவருடைய அமைச்சர் சொல்லுகிறார் அப்படி யாருமே இல்லை என்று. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இதே போன்று எங்களுடைய தேசிய தலைமை கூட கடந்த காலங்களில் சொல்லியிருக்கின்றார், இது ஒரு இனவாதத்தால் கட்டி எழுப்பப்பட்ட கட்சி என்று. அதை மறந்து அவர்களுக்கு பின்னால் பால் பிடிப்பதற்கும் அதை ஒரு வட்டமாக செயல்படுத்துவதற்கும் முனைவர்கள் தயவு செய்து திருந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய சுயநலங்களுக்காக எங்களுடைய இனத்தை வழிகடா ஆக்காதீர்கள் என்ற வேண்டுகோளையும் அவர்களுக்கு விட்டுக்கொண்டு, இறுதியாக இந்த பிப்ரவரி 4 பிரித்தானியாவில் இடம்பெற போன்ற போராட்டம் தொடர்பாக மேலதிகமாக ஏதாவது சொல்ல இருந்தால் நியூட்டன் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த போராட்டத்துடைய வழிமுறைகளை பற்றி ஓரளவுக்கு எங்களுடைய மக்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பிரசுரங்கள் விளம்பரங்கள் அனைத்து ரீதியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இதுவரைக்கும் பல விளம்பரங்கள் வந்திருக்கின்றன. இதற்கான கடிதம், அதாவது மன்னருக்கான கடிதங்கள், வெளிவார அமைச்சுக்கான கடிதங்கள் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அரசியல் அபிலாசைகளையும் விட்டுக் கொடுக்காத எங்களுடைய போராட்ட அரசியல் அதிகம் தெளிவுபடுத்தி எங்களுக்கான தீர்வு என்ன என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டு அந்த வரைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அனைத்துலக ரீதியாக. அதை விட அந்த போராட்டத்திலே நாங்கள் என்ன சுலோகங்களை தாங்க வேண்டும். இங்கு அமைப்புகள் முக்கியம் அல்ல, இதுதான் முக்கியமான. எந்த அமைப்புகள், நான் சார்ந்த அமைப்புகளோ எந்த அமைப்புகளும் முக்கியம் இல்லை. இந்த போராட்டம் எங்கிருந்து ஆரம்பமாகி அங்கு செல்ல போகிறோம். இந்த போராட்டம் நாங்கள் சரியாக 11 மணிக்கு அறைகூவலை விடுத்திருக்கின்றோம். எங்களுடைய மக்களை அணிதிரளுமாறு
ஸ்ரீலங்காவுடைய தூதுவராலயம் அமைவிடத்துக்கு முன்பாக அவருடைய கட்டிடத்துக்கு முன்பாகத்தான் சரியாக 11 மணிக்கு எங்களுடைய போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கான திட்டமிடல்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் பணியாளர்கள் சரியாக 10 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துடுவார்கள். ஆனால் எங்களுடைய பொதுமக்களை 11 மணிக்கு அணிதிரளுமாறு வேண்டுகின்றோம். அங்கு கண்டன போராட்டங்களாக இது ஆரம்பிக்கப்பட்டு இந்த போராட்டம் நம்பர் 10 பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் நடைபெறுகின்ற இடம், கடந்த ஆண்டும் பல ஆண்டுகளாக நடைபெறுகின்ற இடம் பிரதமர் நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் என்று அழைப்பார்கள். பிரித்தானியாவுடைய பாராளுமன்றத்துக்கு அருகாமைத்தான் பிரதமருடைய அலுவலகம் அமைந்திருக்கின்றது. அந்த அலுவலகத்துக்கு முன்பாகத்தான் நம்முடைய கண்டன போராட்டம் நிறைவடைகின்ற இடமாக இருக்க போகின்றது. அப்ப இந்த பேரணி பல செய்திகளை சொல்லி இருக்கிறது. தயவு செய்து, அதாவது செவ்வாய்க்கிழமை வருகின்றது. இந்த வேலை நாட்களாக இருந்தாலும் எங்களுடைய தேசத்திற்காக எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் உயிர்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால் இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கின்ற நாங்கள் முடிந்த வரையில் அந்த களத்திலே ஒரு தேசிய பணியாக ஏற்று அந்த இடத்துக்கு வர வேண்டும். இந்த இடத்திலே ஒரே ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். நாங்கள் மாவீரர் நாளிலும் ஏனைய நாளிலும் பல்லாயிரக்கணக்கிலே நாங்கள் திரள்கின்றோம். தாயத்திலும் சரி, புலம்பெயர்ந்த தேசங்களிலும் சரி, மாவீரர் நாளிலே எங்களுடைய மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக அல்லது எங்களுடைய அரசியல் அபிலாசங்களையும் சேர்த்து சொல்வதற்காக அந்த இடத்திலே நாங்கள் பல்லாயிரக்கணக்கிலே கூடுகின்றோம். இந்த முறையும் தாயகத்திலே நடைபெற்றதும் அல்லது புலம்பெயர்ந்த தேசங்களில் நடைபெற்ற மாவீரர் நாளிலும் அது பல்லாயிரக்கணக்கிலான மக்கள் உணர்வோடு வந்திருந்தார்கள். ஆனால் அந்த மாவீரர் நாளுக்கு நாங்கள் என்பதற்கு ஒரு அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வெகுஜன போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது. ஏனென்று சொன்னால் அந்த மாவீரர்களுடைய இலட்சியம் என்பது எங்களுடைய தமிழினத்தை மீட்க வேண்டும் என்பதுதான். அப்ப இந்த மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு மட்டும் கடந்து விட்டால் எங்களுடைய தேசிய போராட்டமோ அல்லது எங்களுடைய கடமைகளோ முடிந்து விடாது. நிச்சயமாக அவர்களுடைய அந்த தியாகத்தை சுமந்து கொண்டு இந்த களத்திலே நாங்கள் நின்று வீதிகளிலே அணிதிரள வேண்டும். அந்த வீதிகளில் அணிதிரட்டின் ஊடாகத்தான் அவர்கள் கண்ட லட்சியத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவர்களுக்கு செய்கின்ற உயர்ந்த ஒரு அர்ப்பணிப்பாக, நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த அர்ப்பணிப்பாக இருக்கும். ஆகையினால் ஒவ்வொரு தமிழ் மக்களும், ஒவ்வொரு தேசியத்திலே இயங்குகின்ற அமைப்புகளும் எண்ணி பார்த்து மக்களை அணிதிரட்டும் முயற்சியிலே இந்த வருகின்ற சில நாட்கள் தான் இருக்கின்றது. இந்த நாட்களிலே எங்களுடைய சிந்தனை முழுக்க பிரித்தானியாவிலே நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தை நாங்கள் பலப்படுத்த முடியும் என்றால் ஒரே ஒரு விடயம்தான், ரோட்டுக்கு நாங்கள் எல்லோரும் இறங்க வேண்டும். பிரித்தானியாவிலே இருக்கின்ற ஸ்ரீலங்கா தூதுவராலயத்துக்கு முன்பாக நாங்கள் கண்டன போராட்டங்களை மிக வீச்சாக நடத்த வேண்டும். பிரித்தானிய அரசுக்கு காத்திரமான செய்திகளை சொல்ல வேண்டும். எமக்கான தீர்வுக்கான ஆதரவினை பிரித்தானிய அரசு தார்மீக அடிப்படையிலே தர வேண்டும் என்ற, அதாவது வாயளவில் இல்லாமல் செயலளவிலே பிரித்தானியா தொடர்ந்து காட்ட வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்ற அந்த அறைகூவலை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலே உங்களோடு விடுத்து உங்களிடமிருந்து நிறைவாக விடைபெறுகின்றோம். தொடர்ந்து வரும் நாட்களிலே இன்னும் மேலதிக செய்திகளோடு உங்களோடு சந்திக்கின்றோம். நிச்சயமாக இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் இணைவார்கள். அந்த தாகத்தோடுதான் மக்கள் உலகெங்கும் வாழ்கின்றார்கள். பிரித்தானியா அதற்கு முன்னுதாரணமாக பல்வேறு போராட்டங்களை நான் ஏற்கனவே சொன்னது போன்று நிகழ்த்தி காட்டியிருக்கின்றது. அதே போன்று இந்த வருடமும் இணைவார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்கு நியூட்டன் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம். பார்த்து கொண்டிருந்த உறவுகளை உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். விழியொலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காட்சியிலே உங்களுடைய சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.